கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி பலன் இந்த 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக தசா புத்தி ரீதியாக புரியும். 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 7 அப்படிங்கிறது கண்டக சனி. நேரடியான சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. இப்போ சனியோடைய பார்வை டிஸ்டர்ப் பண்ணுமா? சனியோடைய பார்வை 7ஆம் பார்வைக்கு பலம் கம்மி, ஆனால் 3ஆம் பார்வைக்கு பலம் அதிகம், இரட்டிப்பு பலம். அந்த 3ஆம் பார்வை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல, அதாவது சனி பகவானுக்கு இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சொத்து ரீதியாக ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இல்லை வீடு கட்டுறது. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, இந்த 3 இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சனியோட நகர்வு, சனி பயிற்சிக்கு பிறகு அதனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டுக்கு. இந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்போ வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டுவீங்க, இல்லை ஒரு மனை வாங்கி போடுவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நேரங்களில் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் யாருக்காவது முன்னாடி இருக்காங்க இல்லையா உங்களோட பெரியவங்க, அவங்களுக்கு எதனா திருமணம் கூடி வரும். இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுமா? டிஸ்டர்ப் பண்ணாது. படிப்பு ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ராகு தசை அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ, சனியுடன் இருந்து தசை பண்ணாலோ, உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலோ லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7ஆம் இடத்துல சனி அப்படின்னாக்கா லவ் வரும். லவ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுகள் வரும். அது எப்பவுமே கெடுபலனை தான் கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 8ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பயிற்சி ரொம்ப மோசமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு தசை நல்லா இருக்குது அப்படின்னா அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தசை சரியில்லைன்னா மட்டுமே இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லவ் வரும். அதை பற்றி பேச தேவையில்ல அதிகமாக. இருந்தாலும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்பு ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது வரைக்கும் படிப்பு தடைப்பட்டு இருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. 21லேருந்து 24 வரைக்கும் ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை வேலை புதுசாக தேடுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் கஷ்டங்களை கொடுத்தா கூட வேலை வாய்ப்பை கொடுத்துரும் இந்த ராகு பகவான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறது ராசிக்கு யோக தசை கிடையாது, அவயோக தசை தான். 7ஆம் இடத்துல சனி வருது. கோச்சாரத்தில் குரு பகவான், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். 10ஆம் இடத்துல இந்த வருடத்தில் குரு பயிற்சி. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரும் அடுத்த வருடம். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலத்தில் 2.5 வருடங்கள் குருவுடைய நகர்வுகள் சிறப்பு. அப்போது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பை கொடுத்துரும். தசை சரியில்லைனா கூட வேலை வாய்ப்பை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு அப்படின்னா கூட நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் படித்த படிப்பு ஒன்று இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். அப்படியே நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செஞ்சால் கூட அந்த வேலையில் நிறைய நெருக்கடிகள், சரியான சம்பளம் வராது, அப்படி இல்லை சம்பளம் கம்மியாக வரும், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இருக்காது. இது மாதிரியான ஒரு நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. இது ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கும்போது 3 வருடங்களும் அவர் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுவார். தலையிடல். தசை சரியில்லைனா மட்டுமே அவர் உள்ள வர்றார். தசை சரியாக இருந்தால் பிரச்சனைகள் வராது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான தசைகள் நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு சனி பகவானுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும். அவர் தான் எடுத்துப்பார். அஷ்டம சனி வரும்போது எந்த ஒரு பயிற்சியும் உங்களுக்கு வேலை செய்யாது. டோட்டலாகவே சனி பகவான் தான் கொடுக்கறது. கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் தான் கொடுப்பாரு, நல்லது கொடுத்தாலும் அவர் தான் கொடுப்பாரு. அஷ்டம சனியாக வரும்போது இப்போ கிடையாது. உங்களுக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு பிரச்சனைகள் இல்லை. கண்டக சனியாக வரும்போது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் குரு தசையில் நான் சொல்கிறது. ஏன்னா 7ஆம் அதிபதியே தசையாக நடத்தும் போது நட்பு வட்டாரம் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும். சொந்த பந்தங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும். இப்போ 24 வயசில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க,
குரு தசை குரு புத்தி இல்லைனாக்கா அப்படியே சனி புத்தி போகுது. சனி புத்தியெல்லாம் திருமணமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போது குரு தசை குரு புத்தி ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு தயவு செஞ்சு திருமணம் பண்ணாதீங்க. சனி புத்தின்னு ஒன்று இருக்குது எதிர்த்தாப்புல, அதுக்கு அடுத்து அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய நெருக்கடிகளை கொடுத்துரும். நீங்கள் சனி புத்தி தாண்டி புதன் புத்தியிலேருந்து நீங்கள் திருமணம் பண்ணலாம். புதன் புத்தி தாண்டி நீங்கள் தசையில் இருக்கிறீங்க அப்படின்னா குரு தசையில் நீங்கள் தாராளமாக திருமணத்தை பண்ணலாம். குரு தசை குரு புத்தி வேண்டாம், குரு தசை சனி புத்தி வேண்டாம். அதன் பிறகு வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு நீங்கள் திருமணத்தை நீங்கள் நடத்தலாம். இப்போது ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். லவ் மேரேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா லவ் மேரேஜ் அப்படின்னாக்கா குரு ராகு சம்மந்தப்பட்டாலே, அதாவது குருடைய பார்வை ராகுக்கு இருந்தாலே லவ் மேரேஜ். அது மட்டும் இல்லாமல் ராகு சுக்கிரன் இது மாதிரியான சேர்க்கை இருந்தால் லவ் மேரேஜ் வரும். அதுலேயும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் கூட தொடர்பு வரும். இது மாதிரியான தொடர்புகள்லாம் நல்லதில்லை. அடுத்து வரக்கூடிய 8ஆம் இடத்துல சனி வரும்போது இது எல்லாமே யார் என்ன அப்படின்னு புரிய வைக்கும். இப்போ எல்லாமே நல்லவங்களாக தான் தெரிவாங்க. பின்னாடி தான் அவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுடைய தசைக்கு என்ன ஒரு குணநலன்கள் அப்படிங்கிறத தெரிய வைக்கும். அதனால் லவ் மேரேஜுங்கிறத தவிர்த்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தாராளமாக பண்ணலாம். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு தசையில் திருமணம் கூடி வந்துடும் சிறப்பாக. நீங்கள் வரன் பார்க்க ஜாதகம் கொடுத்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம், இது பரவாயில்ல, இந்த ஜாதகத்தை ஒன்றா நீங்கள் இணைய, இது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பொருந்தி வரும், இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வரும். இந்த ஜாதகம் சூப்பருங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு வராது. அப்போ 2ஆம் பட்சமாக இந்த ஜாதகம் செயல்படும். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல மட்டும் இல்லை, இப்போ ஜோசியர் பார்க்கும்போது அடுத்து 8ஆம் இடத்து சனி வரும்போது அதையும் பார்ப்பாங்க. அடுத்து அஷ்டம சனி ஆரம்பிக்குது, அதையும் பார்த்து தான் இன்னொரு ஜாதகத்தோடு இணைப்பாங்க. அப்போது இந்த ஜாதகம் 2ஆம் பட்சமாக வரும். ஆனால் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை நகர்வுகள். சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி உடனே வந்துச்சுனாக்கா அந்த உடனே வரக்கூடிய குரு பயிற்சி இருக்கு இல்லையா, அதனுடைய பார்வை குடும்ப ஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போது குடும்பத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் ஒருத்தர் புதுசாக வர்றது, வரவு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே குருவுடைய பார்வைக்கு வந்துடும். ஏன் குருவுடைய பார்வை இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சனி பகவானுக்கு மட்டுமே இல்லை, 8ஆம் இடத்துல இருந்தால் வேறு எந்த பயிற்சியும் சொல்ல தேவையில்லை. 7ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போது இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்போ குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா திருமணம் ரீதியாக முன்னேற்றம், வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம். குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இப்போது குடும்பத்தில் கூட நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் ரொம்ப கெட்ட பேர் எடுத்திருந்தால் கூட இப்போ பரவாயில்ல. ஏன்னா அஷ்டம சனியில் தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ அப்படி கிடையாது. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு ஹெல்த்து நல்லா இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது உடல்நிலை சம்மந்தமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா, அதாவது கெட்டுப்போன சாப்பாடு, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இது மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு உடனே எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சுது. இப்போது அது ரீதியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி செலவு, தேவையில்லாத செலவு அது மாதிரி கொடுத்துரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வண்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குருதசை கெடுபலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. யோகா தசையாக இருந்தால் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் சேர்த்து கொடுப்பார், உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். ராசிக்கு அவயோகராக இருந்தால் கூட முதல் 10 வருடங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் தான் 16 வருடங்களும் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த கன்னியா ராசிக்கு, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் இப்போ லக்னத்துக்கு அவயோகர் ஒரு, ராசிக்கு அவயோகர், அப்போ கெடுபலன்கள் தானே. அப்போ பிஸ்னஸில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட கண்ட்ரோலில் இருக்கட்டும். வேறு ஆளை வச்சுட்டு அவங்கள நம்பி விட்டுட்டு போனீங்கன்னாக்கா அது கெட்ட பேர் ஆகிடும், பணம் பறி போகும், மணி லாக் ஆகும், இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். தவறான தொடர்புகள் வரும், குடும்ப ரீதியாக யாராவது ஒருத்தர் உள்ள கிராஸ் ஆகி குடும்பத்துக்கு எடுப்பாங்க, இது மாதிரியான அமைப்புகள் கொடுக்கும். பெண்கள் இதில் உஷாராக இருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, 31 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் கூடி வந்துடும். 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடன் அமைப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, கடனெல்லாம் இப்போ கட்டி முடிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டி முடிச்சிருவீங்க இந்த குரு தசையில். பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் புதுசாக தொழில் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு இடத்த மாற்றுறதோ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.
இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வரைக்கும் 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5க்கு மறைஞ்சிட்டார். பசங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த டைம். ஏன்னா பிள்ளைகள் வழியில் அவங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி ஏதாவது ஒன்று நடந்துச்சுனாக்கா அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு, வருமான ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லைன்னாக்கா பிரச்சனைகள் இல்லை. சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க பசங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும். ஆனால் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு திருமணத்தை கொடுக்காது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது திருமணத்தை கொடுத்துரும். பசங்களுக்கு சுப விசேஷங்கள் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ சனி புத்தியாக நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுனாக்கா அது தடங்கல் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான காலகட்டங்கள் தான். சனி தசைனாவே இந்த ராசிக்கு யோக தசையாக இருந்தாலும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் தொழிலில் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதை 6ஆம் இடத்துல இருக்கும்போதே இது ஆரம்பிச்சிருக்கும். அவயோகராக இருந்தால் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால், ஏன்னா இந்த ராசிக்கு யோகர் இந்த ராசிக்கு மறையாமல் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருந்தால் 19 வருடத்தில் இந்த சனி தசை முதல் 9 வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் ராசிக்கு. பின்னாடி லக்னத்துக்கு இருக்கு இல்லையா, லக்னத்துக்கு கெடுபலன்களை கொடுக்கும் 10 வருடங்கள். அந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தொழிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது தான். இது இவ்வளோ தான் வரும், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனசு தேர்த்திக்க வேண்டியது தான். பெருசாக நீங்கள் இல்லை இந்த தொழிலை எப்படியாவது பிடிச்சே ஆகணும், இந்த வருமானத்தை பார்த்தே ஆகணும், கடனை கொடுத்தே ஆகணும்னு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை கடன் வாங்கி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா மணி லாக் ஆகிடும். ஏன்னா வருமானம் எப்படியும் பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணினே வரும். இந்த ராசிக்கும் 6, 8, 12 மறைஞ்சிருந்து அந்த லக்னத்துக்கும் அவயோகராக இருந்தால், அதாவது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால், அந்த லக்னத்துக்கும் மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 19 வருடங்களும் கெடுபலன்கள் தான். சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனை தாங்க அப்படின்னுவீங்க. சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. 80% பேருக்கு நன்மை செய்யாது, 20% பேருக்கு நன்மை செய்யும். அதுலேயும் மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் சனி பகவான் வச்சுக்கிட்டா கூட 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பு. 19 வருடம் நல்லது பண்ணிடும். நான் நல்லா சம்பாதிச்சேன், சனி தசையில் அவ்வளோ சிறப்பாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனி தசை எல்லாருக்குமே கெடுபலன் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் விவசாயம் செஞ்சாலும் சரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். 7ஆம் இடத்துல சனி தான், ராசிக்கு பார்வை இருக்குது. நேரடி பார்வை 7ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பார்வைக்கு பலம் கிடையாது. சனி பகவானுடைய நேரடி பார்வைக்கு பலம் கிடையாது. 3, 10க்கு தான் பலம் அதிகம். 7ஆம் பார்வைக்கு பலம் இல்லை. இது மாதிரியான காலகட்டத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ ரிஷபராசியை பார்க்குது, கன்னியா ராசியை பார்க்குது, தனுசு ராசியை பார்க்குறாரு. இந்த 3 இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தாலோ வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அவங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் 7.5 சனியாக இருந்தாலும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்துடும். அதாவது திருமணம் ரீதியாக ஒரு வீடு கட்டுறது, ஒரு ஃப்ளாட் வாங்கி போகிறது, மனைவி வாங்கி போடுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, இது மாதிரியான அமைப்புக்கெல்லாம் சொத்து ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துரும் இந்த சனி தசையில். நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய நெருக்கடிகள், சொல்ல முடியாத நெருக்கடிகள், கூட வேலை செய்கிறவங்க மேலே வேலை செய்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களை எதிரியே தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கும். நீங்கள் மேலதிகாரியாக இருந்தால் கூட நீங்கள் எல்லாருக்குமே பயந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். இந்த 6, 7, 8 சனி பகவான் இருந்தால் 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசியாதிபதி தசை. இந்த ராசியாதிபதி தசை 10ஆம் அதிபதியாக வராரு. உங்கள் சுய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல மட்டும் புதன் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தொழில் கொஞ்சம் லாஸ் ஆகும். அது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா 10ஆம் இடத்துல புத பகவான் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம், அதாவது தொழில் ஒரு நிலையாக இருக்காது. இது வரைக்கும் தொழில் கூட செஞ்சுட்டு வந்திருக்கலாம், அந்த தொழிலில் நிறைய பிரச்சனைகளை தொழில் முடக்கம் இந்த காலகட்டங்களில் உண்டு. தசை சரியில்லைன்னா மட்டும்தான் சனி பகவான் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இன்னும் பலமாக கொடுக்கும். அதனால் தசையை பார்த்துங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகவோ இல்லை சூரியனுக்கு பக்கத்தில் வக்கரமாகவோ உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த புதன் தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது.
7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டிருவீங்க. நோய் இருந்தாலும் நோய் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை கெடுக்கிற அளவுக்கு மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். சொந்த பந்தங்கள் ரீதியாக இல்லை உறவுகள் ரீதியாக, அப்படி இல்லை பசங்க ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டே இருக்கும். மன அழுத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த கன்னியா ராசிக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் கன்னியா ராசிக்கு ஃபுல்லாகவே சொல்லுவேன். ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், பேரு புகழ் பெற்று அதாவது பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து இறந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டுப்பாங்க. இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் ட்ரிப்பாக போயிட்டு வரலாம். இது மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், தொழில் ரீதியாக நெருக்கடிகள் அதிகபட்சமாக 2-3 நாள் ஆகும். நீங்கள் போனீங்கன்னாக்கா இது மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு தீரும். அப்படி இல்லை, அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னாக்கா பக்கத்தில் எந்த ஒரு ஜீவ சமாதி இருந்தாலும் சரி, அந்த ஜீவ சமாதிக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு விளக்கு போட்டு வரலாம். அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு ஒரு யோகா பண்ணிட்டு வரலாம். இது மாதிரியான ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், புதன் தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள், குடும்ப ரீதியாக பிரச்சனைகள், அது இல்லாத ஃபேமிலியில் பசங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இந்த ஜீவ சமாதிகளை நீ போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். 76 வயசுலேருந்து 83 வயசு வரைக்கும் கேது தசை. என்னோட கணக்குப்படி 83 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிர தசை. இந்த கேது தசை அப்படிங்கிறது, இந்த கேது பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லை குருவோடைய வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நிலையில், உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். நீங்கள் பக்தி, அதாவது ஒரு கடவுள் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இந்த காலகட்டங்களில் வரும். பொது தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். கோயிலுக்குள்ள நிறைய போயிட்டு வரணும் அப்படின்னு எண்ணம் வரும். குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்ற எண்ணம் வரும். குலதெய்வத்துக்கு மேலே ரொம்ப ஆர்வம் வரும். குலதெய்வம் சார்ந்து நல்ல ஒரு ஆதிக்கம் இந்த காலகட்டங்களில் உண்டு. நிறைய கோயிலுக்குள்ளால் தான் போயிட்டு வருவீங்க, பொது தொண்டு செய்வீங்க. ஊரில் ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுத்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 83 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை, நான் கேது பகவானுக்கு என்ன சொன்னனோ அதுதான் இந்த சுக்கிரதசைக்கும். இந்த பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை உடல் நலத்தை பாதிக்கும். உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இந்த நேரங்கள் அப்படிங்கிறது உடல்நிலை பாதிக்கக்கூடும். உடல்நிலை சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. இது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் உடல்நலத்தை கெடுக்குது அப்படின்னா அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு கோயில், மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. இந்த தசை அப்படிங்கிறது சிறப்பான தசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த வாரிசுகளுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த தடைப்படும், வேறு ஒன்றும் இல்லை. வருமானத்தை கொடுக்கும். வீட்டில் ஒரு பொருளாதார வருமானத்தை கொடுக்கும். பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலங்கள் வாங்குறது, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொந்த பந்தங்கள் சேர்றது, இது மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கும். ஏன்னா கண்டக சனி அப்படிங்கிறது மனசை பாதிக்கக்கூடிய சனி தான். இது நல்ல விதமாக பாதிக்குதா இல்லை கெட்ட விதமாக பாதிக்குதா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் பலன்கள் சொல்லணும். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலங்களில் சிறப்பான ஒரு ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.